நண்பர்களே, இது எங்களுடைய முதல் வீடியோவை வாத்து கிரேவி போடுறோம். இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம். இஞ்சி பூண்டு ரெண்டையும் எடுத்து ஜாரில் போட்டுக்குங்க. அதில் கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் 4 வெங்காயம் எடுத்துங்க. நான் 4 வெங்காயங்கிறது கொஞ்சம் அதிகமாக கூட தெரியும். வெங்காயம் கம்மியாக போட்டிங்கன்னா ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும். அதை பேஸ்ட்டாக நையை அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியும் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அதையும் அரைச்சிக்குங்க. தண்ணி மாதிரி வரும், இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அடுப்பில் வாணலி வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதேமாதிரி வெங்காயம் பேஸ்ட்டையும் எடுத்து போட்டு அதுவும் ஒரு ரவுண்டு நல்லா வதக்கணும். ரெண்டுமே பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டொமேட்டோ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விடணும். இதுதான் ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் ப்ராசஸ் இருந்தால் சீக்கிரம் பச்சை வாசம் போகாது. இருந்தாலும் பொறுமையாக நின்று சிம்மில் வச்சு நல்லா பேஸ்ட்டை வதக்கி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் மேலே மிதங்கும். அப்போ தான் உங்களுக்கு பச்சை வாசம் போச்சுன்னு அர்த்தம். போனதுக்கு அப்புறமா நீங்கள் கறியை கழுவி வைக்கக்கூடாது. அங்கேருந்து வாங்கிட்டு வந்த கறியை அப்படியே கழுவாமையே உள்ளே போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். ரத்தத்தோடு இருக்குது, அதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ரெண்டாவது சளி கிளி இருந்தால் கூட முறியும். அதனால் நீங்கள் அதை போட்டு நல்லா வதக்கி ஒரு ரவுண்டு மூடி வச்சு மறுபடியும் வதக்கி எடுத்திங்கன்னா தண்ணி விட்டு கறி தனித்தனியாக வரும். அப்படி வந்தால் வெந்து வர்றப்போ அதுக்கப்புறமா அந்த தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை. நீங்கள் இந்த தக்காளி வெங்காயம் அந்த இதெல்லாம் லைட்டாக அலசி ஊற்றினாலே போதும். அதுக்கப்புறம் மிளகா பொடி கொஞ்சம், வரமிளகா பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்குங்க. கரம் மசாலாவுக்கு அடுத்து தனியா இந்த 2 மிளகா பொடியும் கரம் மசாலாவும் கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும். இப்படி கூடுதலாக இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக உப்பு, கல்லுப்பு தான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான கல்லுப்பு போடுங்க. கல்லுப்பு போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் கூடுதலாக வரும். தூளுப்பு போடனாலும் தூளுப்பு போடலாம். நல்லா கிளறுங்க. கிளறி நல்லா 4-5 தடவை நல்லா கிளறணும். நல்லா கிளறி கறியில் அந்த மசாலா ஒட்டுறதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாருங்கள் நல்லா ஒட்டிருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் தான், அந்த கழுவுன தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். நீங்கள் ரொம்பலாம் தண்ணி ஊற்றவே கூடாது. ஊற்றிருந்தீங்க பாருங்கள், நல்லா வெந்து முன்னாடி இப்படி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. கறி வந்துருச்சு. இப்போ கறி வந்துருச்சு. நாங்கள் சாப்பாட்டுக்கு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம். நீங்கள் இட்லி, பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி இதுக்கு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அது சர்ப்ரைஸ் தானே, சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஆடா, அந்த கரகத்தை நானும் சொன்னேன்.